இனி நான் உங்களுடனே chapter 14 verse 30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இனி நான் உங்களிடத்திலே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. இல்லை. ஜெபமனுமா? நல்ல பிதாவே, நீங்க பேசணும், நாங்க கேட்கணும். சாமுவேல் சொன்னது போல சொல்றப்பா, சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு தான், நாங்க கேட்கிறோம். பேச போகிற அடிமையை உம்முடைய அற்புத கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை அல்லாமல் என்னாலே எதுவுமே கூடாது. முற்றிலுமாய் கத்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஒரு துளி அபிஷேகத்தை அடிமையின் நாவிலே கத்தர் வையும். நீங்க பேசுங்கப்பா. உங்க நாமத்தை கத்த நீங்க மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகளும் வருகிற நாட்களில இந்த உலகத்தின் அதிபதிக்கு சொந்தமான ஒன்றும் என்னிடத்திலே இல்லை, ஒன்று கூட என்னிடத்திலே இல்லை என்று சொல்லும்படியாக உம்முடைய பிள்ளைகளையும் இந்த வசனங்களை கொண்டு உருவாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிங்க. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இனி நான் அதிகமாய் உங்களிடத்திலே பேசுவதில்லை. என்னதான் பேசினாலும் இதை நான் சொன்னேன்னு வைங்க, உங்களுக்கு வசதியா போயிடும்ண்ணே. ஆமா, அதான் பாஸ்டரே பிரசங்கம் பண்ண மாட்டேன்ட்டாரு, இனி எதுக்கு போவானே சர்ச்சுக்கு? ஆமா, போன வாரம் உங்களிலே சில வீடுகளுக்கு நான் வரேன்னு சொன்னேன். ஆனால் திடீரென்று அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நான் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி போக வேண்டியதாயிடுச்சு. போயிட்டு வர தாமதமானபடியினால் 3 நாட்கள் விசிட்டிங் போகலை. ஆகையினால நீங்கள் எல்லாரும் வர்றேன்னு சொன்னவங்க வருத்தப்படாதீங்க, சீக்கிரமாய் வருகிறேன். சரி. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? அர்த்தம், சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லியாச்சு. ஆமென். உங்களுக்கு எது வேணுமோ எதையுமே நான் எனக்குன்னு மறைச்சு வைக்காம, உங்களுக்கு சொல்லக்கூடாது என்கிற எண்ணம் எனக்குள்ள இல்லாம, எவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையோ அடிப்படையான அவ்வளவையும், இன்னும் சொல்ல போனா பரலோகத்துக்குள்ள நீங்க பிரவேசிப்பதற்கு தேவையான அளவு எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட என்ன செஞ்சிட்டேன்? சொல்லிவிட்டேன். எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? சொல்லி முடிச்சிட்டேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி, இவனுக்கு அந்த அதிபதிங்கிற அந்தஸ்து எப்ப வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, யாரால வந்துச்சு? ஆதாம் ஏவாளால தான் வந்துச்சு. ஆளுகை செய்கிற பொறுப்பை ஆண்டவர் ஆதாம் ஏவாள் கிட்ட தான் கொடுத்திருந்தாரு. யார் கையில கொடுத்திருந்தாரு? ஆதாம் கிட்டையும் ஏவாள் கையில தான் கொடுத்திருந்தாரு. அவர்கள் தான் அதிபதி. அவர்கள் தான் யாரு? அதிபதி. அப்ப அதிபதி வந்து யாருன்னு கேட்டா சாத்தான்ல, சரியா? ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் தாங்கள் பாவம் செய்த பின்பு இந்த அந்தஸ்து யாருக்கு கிடைத்தது? இந்த பிசாசுக்கு கிடைச்சது. உண்மையா சொல்ல போனா இவன் விழுந்து போன தூதன், தள்ளப்பட்ட தூதன், மேட்டுமையினாலே பாவம் செய்து தள்ளப்பட்டு போன தூதன், சரியா? இன்னும் சொல்ல போனா கேவலமானவன். எப்படின்னு கேட்டா, பரிசுத்த பரலோகத்தில் ஆகாதவன் என்று, இவன் பரலோகத்தில் தங்கிறதுக்கே லாய்க்கில்லாதவன் சொல்லி, சரியா, உருவாக்கினவருக்கு விரோதமாகவே செயல்படுகிற நம்பிக்கை துரோகி என்று சொல்லி
இவ்வளவு கேவலமானவன், அவனை இப்படித்தான் தள்ளி விட்டாங்க. எங்க தள்ளி விட்டாங்க? இந்த பூலோகத்தில் தள்ளி விட்டாங்க. இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவி கிடைத்தது. உலகத்தின் அதிபதி, உலகத்தின் அதிபதி. ஆண்டவர் சொல்கிறார், இந்த அதிபதிங்கிற இந்த ஆண்டவர் சொல்லுகிற இந்த பதவி அவனுக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஆதாமும் ஏவாளும் அதை பரிசுத்தத்தினால் தக்க வைத்துக் கொள்ளாதபடியினால் இப்படிப்பட்ட ஆளுகை செய்கிற பொறுப்பை யாருக்கு அது போயிருச்சு? பிசாசுக்கு போயிருச்சு. ஆண்டவரையே மலையில உச்சில கொண்டு போய் வச்சுட்டு என்ன தெரியுமா சொன்ன? எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் பாரு, எல்லாம் 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 யார் கையில தான் இருக்கு? என் கையில தான் இருக்கு இல்லையா? ஆண்டவருக்கு ஒன்றும் பேச முடியல, கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தானேன்னு ஒன்றும் பேச முடியல. ஏன்னு கேட்டா, நம்பி மண்ணாயிருந்த மண்ணை பார்த்து தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபமாக கர்த்தர் படைத்த போது நம்பித்தான் படைச்சாரு. ஆனால் மனிதனோ கர்த்தருக்கு நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்கல. அப்ப கர்த்தருக்கு மனிதன், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன் நம்பிக்கைக்கு உரியவனாக இல்லாத போனபடினாலேதான் பிசாசு தனக்கு கிடைக்க வேண்டாத ஒரு பெரிய அந்தஸ்தை அவன் பெற்றுக்கொண்டான். பிசாசு கூட அவன் நினைக்கல, நான் இப்படி எல்லாம் செஞ்சா எனக்கு உலகத்தின் அதிபதி என்கிற பட்டம் வரும், அந்தஸ்து வரும்னு அவன் நினைச்சே பார்க்கல. அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம், எனக்கே பரலோகம் கிடைக்கலனா மண்ணாங்கட்டிக்கு இந்த ஏதேனா எப்படிங்க சொல்லுங்க? ஆமா, தேவனால் உருவாக்கப்பட்ட நான் பரலோகத்தில் இருக்கிறதற்கு எனக்கு அந்தஸ்து இல்லை என்று நான் தள்ளிவிடப்படுவேனே. ஆனால் இந்த மண்ணாங்கட்டிக்கு, எந்த மண்ணாங்கட்டி? ஆதாம் ஏவாளுக்கு. நம்ம சொல்லுவோம்ல, இந்த மோரைக்கு, இந்த மூஞ்சிக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த மூஞ்சிகளுக்கு, இந்த மண்ணாங்கட்டிகளுக்கு, இந்த ஏதேன் ஒரு கேடா. அதுக்காக வெளியே போன்னு சொன்னா போக மாட்டான். வஞ்சிக்கணும். என்ன செய்யணும்? வஞ்சிக்கணும். வஞ்சித்து அவன் நினைச்சது போலவே ஏதேனின் ஆளுகையை ஆதாமும் ஏவாளும் இழந்து அதிபதி பதவியை யார் பெற்றுக்கொண்டது? பிசாசு பெற்றுக்கொண்டான். ஆண்டவருக்கு தெரியுது, இப்ப அவன் தான் அதிபதி, இப்ப அவன் தான் அதிபதி. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தை. எனக்கு அவனிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுவது நல்ல வார்த்தை தான், சரியா? ஆனா அதை காட்டிலும் ஒரு படி மேல போய் சொல்லப்படுகிற வார்த்தை இது. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்னை வச்சு அவன் எந்த உரிமையும் எனக்கு என் மேல கொண்டாடவே முடியாது. எந்த உரிமையும் என்னிடத்திலே கொண்டாடுவதற்கு அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. சரியா? அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு சொந்தமான அவன் உரிமை கொண்டாடுவதற்கு ஏதுவாக ஒரு காரியம் கூட நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இருந்தா என்ன ஆகும்? அவன் நம்மிடத்தில் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவான். நீங்க வேதத்தில் வாசிச்சு பாருங்க. மோசே, யூதாவின் புஸ்தகம் எத்தனை அதிகாரம்? ஒன்னே ஒண்ணுதானா? ஐயோ, யூதா 1ல பாத்தீங்கன்னு சொன்னா 9வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க.
பிரதான தூதனாகிய மிகாவேல் பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். நல்லா கவனிக்கணும். இங்க என்ன நடந்தது? மோசேயினுடைய சரீரத்தை குறித்து ஒரு தர்க்கம். மோசேயினுடைய ஆண்டவர் மோசேயை மலைக்கு வர சொன்னாரு. போன இடத்துல ஆண்டவர் நீ சுதந்தரிக்க போகிற இடம் எல்லாத்தையும் பாருனாரு. அவன் பார்த்தான். இதுதான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், நல்லா பார்த்துக்கோ. நல்லா பார்த்துட்டேன் ஆண்டவரே. எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. நல்லா பாரு. பார்த்துட்டேன் ஆண்டவரே. எப்படி இருக்கு? அற்புதமா இருக்கு. நல்லா பார்த்துக்கோ. நல்லா பார்த்தேன் ஆண்டவரே. எப்படி இருக்கு? எப்ப உள்ள பிரவேசிப்பேங்கிற அந்த ஏக்கத்தை உண்டாக்குது ஆண்டவரே. அவ்வளவு அருமையான தேசம். ஆண்டவர் சொன்னார் நல்லா பார்த்துக்கோ, ஆனா போக மாட்டேன். சரியா? அங்கேயே அவன் செத்து போயிட்டாங்க. யார் செத்தது? மோசே. மோசே அங்க செத்து போன பிறகு மோசே அங்க மரித்தான். மரித்த பிறகு அங்க சரீரம் இருக்கு. அங்க சரீரம் இருக்கு. அந்த சரீரத்தை குறித்து 2 பேருக்கு இடையில பரிசுத்தவானாகிய மோசே மரிச்சிட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த மோசையை குறித்து, அவனை போல பூமியில ஒருத்தனுமே இல்ல. அவ்வளவு சாந்தம் உள்ளவன். புரியுதாங்க? அவ்வளவு சாந்தம் உள்ளவன். யாரு? மோசே. அப்படிப்பட்ட மோசே, சாந்தம் உள்ள மோசே. சரியா? அந்த மோசே இருக்கிறாரே, அவர் இப்ப செத்து போயிட்டாரு. சரீரம் அங்கே இருக்கிறது. உடனே ஒருத்தன் வந்துட்டான். இந்த மெசேஜ் அவனுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. அவன் ஊர் சுத்தி பிசாசுதான். என்ன அவன் ஊரை சுத்துறவன் அங்கேயும் சுத்தி வந்துட்டான். சரியா? அங்க வந்த உடனே என்னடா தேவதூதர்கள் எல்லாம் இங்க நிறைய பேர் இருக்காங்களே, என்ன தேவதூதர்கள் இருக்காங்கன்னு பார்த்தா அங்க மோசையின் சரீரம், தேவதூதர்கள் எல்லாரும் சுற்றி நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமே. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமே. அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், நாங்க செத்தா கூட தேவதூதர்கள் வருவாங்களான்னு. தகுதி இருக்கணும். எல்லா சாவுக்கும் வர மாட்டாரு. எல்லா சாவுக்கும் பாஸ்டர் வருவேன், வேற வழி இல்லை. ஆனா எல்லா சாவுக்கும் தேவதூதர்கள் வரமாட்டாங்க. தேவதூதர்கள் வந்து உங்க சரீரத்துக்கு பக்கத்துல நீங்க மரித்த பிறகும் உங்க பக்கத்துல நின்று பாடல் பாடி மரித்து போன உங்க சரீரத்தை கனப்படுத்தி கொண்டு இருக்கணும்னு சொன்னா அதற்கு ஏற்றால் போல வாழ்ந்து அதற்கு ஏற்றால் போல மரிக்கணும். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளேயே மரிக்கணும். சரியா? மோசே இப்பொழுது மரித்து விட்டான். சுத்தி வர தூதர்கள் நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. தேவ தூதர்கள் பாடுகிற பாட்டெல்லாம் கேட்டுட்டு பிசாசும் அங்க வந்துட்டான். அங்க வந்து யாருடைய சாவுன்னு எட்டி பார்த்தா மோசேயினுடைய சாவு. யாருடைய சாவு? மோசே மரித்து விட்டான். இப்ப மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பெரிய பிசாசு குட்டி பிசாசுகளோட ஒரு ஆலோசனை. இந்த சரீரம் நமக்கு சொந்தம் இல்லை, இந்த சரீரம் நமக்கு தானே சொந்தம். என்ன தேவதூதர்கள் சுத்தி வர நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. தலைமாட்டில் யார் நிற்கிறா? காபிரியல் நிற்கிறாரு. இது எப்படி இவங்க நிற்க முடியும்? இந்த சரீரம் நமக்கு தானே சொந்தம் அப்படின்னு உடனே பிசாசுகள் பேசிக்கிறது. ஆமா ஆமா, இவனை உள்ள பிரவேசிக்க விடாம ஆக்கினதே நம்ம தானே. புரியுதா? வாக்குத்தத்த தேசத்தை ஆண்டவர் இவனுக்கு கொடுத்தார். ஆனா இவன் வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளேயே போகாம இவனை தடை பண்ணி இருக்கிறதே நம்ம தானே. புரியுதா? இவன் அந்த வாக்குத்தத்த தேசமாகிய கானானை சுதந்திரிக்காம போனதற்கு காரணமே நம்ம தான். புரியுதா? அப்ப வாக்குத்தத்த நிறைவேறாமல் போனதற்கு காரணம் நம்மனா இவன் நமக்கு தான் சொந்தம். இவன் நமக்கு தான் சொந்தம் இல்லையா? அப்ப மோசே கேட்ட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உயிரோட இருக்கிற நேரம் கேட்ட ஆண்டவரே, கொஞ்சம் கன்சிடர் பண்ணும், நீர் இப்படி என்ன உள்ள போக கூடாதுன்னு சொல்றீரே, இது நியாயமா அப்படின்னாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரே, நான் காரணம் இல்லாமல் செய்யல. மேரிபாவின் தண்ணீர் விஷயத்துல
நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியல. ஆண்டவரே, எத்தனை காரியம் நீ சொன்னதை அப்படியே கேட்டு நான் அப்படியே செஞ்சிருக்கிறேன். ஆண்டவரே, நான் எத்தனை காரியம் நீர் எதை சொன்னாலும் எனக்கு இஷ்டம் இல்லாட்டி கூட நான் செஞ்சிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு எனக்கு இஷ்டமே இல்லை, வேறு ஒருவனை அனுப்பும் என்று சொன்னேன், இல்ல நீ தான் சொன்னீரு, கீழ்ப்படிஞ்சேன். எனக்கு இஷ்டம் இல்லாததெல்லாம் சொன்னீரு, நான் கீழ்ப்படிஞ்சேன். எத்தனை காரியம் ஆண்டவரே நான் உமக்காக செஞ்சேன், எத்தனை காரியம் ஆண்டவரே நான் உமக்காக கீழ்ப்படிந்தேன், எத்தனை காரியம் ஆண்டவரே நான் உமக்காக இழந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நோ, அதை குறிச்செல்லாம் என்கிட்ட பேசாத. மேரிபாவின் தண்ணீர் விஷயத்துல கண்மலையோடு பேசி என்றேன், நீ அந்த இடத்துல அடித்தாய். கண்மலை என்ன செய்தாய்? பேச சொன்னேன், நீ அடித்தாய். அடின்னு சொல்லி அவனை தூண்டினது, அடி என்று சொன்னது. நீ பேசாத, நீ அடி என்று சொன்னது. இப்ப வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க, இந்த பிசாசு தான். அவன் பேச்ச கேட்டு கண்மலையை அடிச்சுட்டான், கோபத்தில் அடிச்சுட்டான். இந்த ஒரே ஒரு தவறு யாருக்கு சொந்தமானது? பிசாசுக்கு சொந்தமானது. எப்பா, நீ எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆகாது, உன் கோபத்தை இங்க காண்பு, அப்பதான் ஜனங்கள் உனக்கு பயப்படுவாங்க. அடிச்சுட்டான். சொன்னது யாரு? பிசாசு. அப்ப பிசாசுக்கு சொந்தமான ஒரே ஒரு காரியத்தை, பிசாசு சொன்ன ஒரே ஒரு காரியத்தை, பிசாசுடைய இருதயம் குளிரக்கூடிய ஒரே ஒரு காரியத்தை தான் செஞ்சான். அந்த ஒரு காரியத்துக்காக பிசாசு வந்து இப்ப நின்னுகிட்டு சொல்றான், மோசையை குறித்து ஆண்டவர் 1000 சாட்சி கொடுத்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு அவன் உள்ளே பிரவேசிக்க முடியாமல் போனதற்கு காரணம் என் வார்த்தைக்கு தானே அவன் கீழ்ப்படிஞ்சான், என் வார்த்தைக்கு தானே கீழ்ப்படிஞ்சான். அப்ப எனக்கு சொந்தமானதுதான் இந்த உடம்பு. சொல்றது புரியுதா? அதனால தான் நம்ம எல்லாரும், நான் உங்களை மட்டும் சொல்லல, நாமும் சபையும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அவனுக்கு சொந்தமான ஒன்றும் என்னிடத்திலே இல்லை. அவனுக்கு சொந்தமான ஒன்று கூட என்னிடத்திலே இல்லை. இல்லைனா சொந்தமான ஒன்று இருந்தாலும் அவன் நம்மேல் உரிமை கொண்டாடுவான். இது எனக்கு தான் சொந்தம், இது எனக்கு தான் சொந்தம். இத்தனாம் தேதி இந்த காரியத்தில் ஆவியானவரும் பேசினார், நானும் பேசினேன். 1000 முறை ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த உங்க பேரை சொல்லி, என் பேரை சொல்லி, புரியுதா? இந்த காரியத்தில் ஏன் வார்த்தையை தான் அவன் கேட்டான், என் வார்த்தையை தான் கேட்டான். ஆகையினால் இவனுடைய சரீரம் எனக்கு சொந்தம். பிசாசு நம்மிலே உரிமை கொண்டாடக்கூடிய வகையில் ஒரு காரியம் கூட அவனுக்கு சொந்தமானது நம்மிடத்திலே இருக்க கூடாது. ஆமென். கடந்த வாரத்திலும் நான் அதைத்தான் பேசினேன். அவனுக்கு சொந்தமான ஒன்றும் சொல்லுங்க, நம்மிடத்திலே இருக்க கூடாது. ஆனா நமக்கு தெரியாமலே சில காரியங்களை, இல்லையா, நமக்கு தெரியாமலே சில காரியங்களை, அவனுக்கு சொந்தமானதை நமக்குள்ளே வைத்திருக்கிறோம். நமக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியாமலே அவனுக்கு சொந்தமானதை நாம் வைத்திருக்கிறோம். அந்த சூழ்நிலையில மோசே நினைக்கவே இல்லை, பிசாசு சொல்லித்தான் நான் கண்மலையை அடிக்க போறேன்னு அவன் நினைக்கவே இல்லை. ஆனா அதுக்கு பிறகுதான் அவனுக்கு தெரிஞ்சது, நீ உள்ள பிரவேசிக்க மாட்டாயின்னு ஆண்டவர் சொன்னாரு பாருங்க. அன்னைக்கு தான் அவனுக்கு தெரிஞ்சது, அப்பா அது வந்து பிசாசுக்கு சொந்தமான காரியத்தை நான் செஞ்சிட்டனோ. அடிக்க சொன்ன, பேச சொன்ன இடத்துல அடிச்சனே, அடி 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 அடின்னு என் உள்ளத்துல சொன்னது பிசாசு தானோ, இந்த உலகத்தின் அதிபதி தானோ என்று ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சான். ஆமென். எப்ப புரிஞ்சுக்கிட்டா? ரொம்பவே லேட்டா புரிஞ்சான். இப்ப நீங்கெல்லாம் லேட்டா புரியணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் அட்வான்ஸாவே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமென். அல்லேலூயா.
நீங்க செத்து அடக்கம் பண்ண போற நேரத்தில் பார்த்து இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக அட்வான்ஸா கர்த்தர் இப்பொழுது நம்மோடு பேசுகிறார். நிச்சயமா இங்க இருக்கிற ஒருத்தராவது இன்னைக்கு சாக மாட்டீங்க, நிச்சயமா சாக மாட்டீங்க. ஆமென். ஆண்டவர் அட்வான்ஸா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உனக்குள்ள அப்படி ஏதாகிலும் அவனுக்கு சொந்தமானது இருக்குமேயானால், அவனுக்கு சொந்தமானது இருக்குமேயானால் அதை இன்றைக்கு உன்னை விட்டு நீ அப்புறப்படுத்து. அவைகள் இன்றைக்கு உன்னை விட்டு நீங்குவதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை நீ இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் என்னோடும் நம்மோடும் சபையோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்புறப்படுத்த வேண்டியவைகள் இவைகள் போன வாரத்தில் பார்த்தோம். முதலாவது, நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாது இவைகள் எல்லாம் சாத்தானின் கிரியைகள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட சில ஆவிகள் நமக்குள்ளே மறைந்திருந்து, மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளே மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அவைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். முதலாவது நம்ம பார்த்தோம், தாறுமாறுகளின் ஆவி. என்ன ஆவிங்க? தாறுமாறுகளின் ஆவி. தாறுமாறுகளின் ஆவினா ஒழுங்கற்ற, புரியுதாங்க? யாரை போலன்னு வேதத்தில் தெளிவா சொல்லி இருக்கு. தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். புரியுதா? பெண் என்றால் கவலைப்படாதீங்க, பெண் என்றால் மனவாட்டின்னு நம்ம வச்சுக்குவோம். புரியுதாங்க? இப்ப சபைக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கோம். சபை இன்னைக்கு எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க? தாறுமாறாய் தான் இன்னைக்கு சபைகளிலே இருக்கிற ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர் தாறுமாறுகளின் தேவன் அல்ல. நான் திரும்ப அவ்வளத்தையும் எடுத்து பேச எனக்கு நேரம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் தாறுமாறுகளின் தேவன் அல்ல, ஒரு ஒழுக்கத்தின் தேவன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒழுங்கும் கிரமமுமானவர். நிறைய உதாரணங்களை நான் சொன்னேன். ஆண்டவர் சின்ன காரியமா இருந்தாலும் அதுல ஒழுங்கை கடைபிடிக்கிறவர். ஆமென் இல்லையா? நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் மோசையை பார்த்து. அதற்கு இந்த மரத்தினால தான் ஒரு உடன்படிக்கை பெட்டியை பண்ணணும். அந்த உடன்படிக்கை பெட்டி இத்தனை அடி நீளமா தான் இருக்கணும், இத்தனை முழம் அகலமா தான் இருக்கணும், இத்தனை முழம் உயரமா தான் இருக்கணும். ஒரு அரைஞ்சு தானே ஆண்டவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவாரு, வீட்டில் வச்சுக்கோ, நாளைக்கு ஒன்று அடக்கம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? நான் வந்து வாசம் பண்ண முடியாது. புரியுதா? கர்த்தர் அதுல ரொம்ப ரொம்ப சீரியஸா ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. இத்தனை அடி இத்தனை முழம் நீளம்தான், இத்தனை முழம் சொல்லுங்க உயரம்தான், இத்தனை முழம் அகலம்தான். இவன் இஷ்டத்துக்கு எதையும் செஞ்சுட்டு ஆண்டவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், பாவியாகி என் மேல் கிருபை ஆயிரும். புரியுதா? கொஞ்சம் எனக்கு ஏதோ உமக்காக நான் செஞ்சுட்டேன், கொஞ்சம் வந்து இந்த கோழிக்கு கூண்டு அடிச்சு வச்சுக்கிட்டு அந்த கோழி வந்து நம்ம கிட்ட சொல்லுதா, 7 அடி நீளம் 4 அடி அகலம் 3 அடி உயரத்தில் இருந்தால் தான் நான் உள்ளே வருவேன், அடக்காப்பேன், முட்டை பொறுப்பேன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்லாது. நீங்க எதை அடைச்சி வச்சாலும் உள்ள போய் படுத்துக்கோ. ஆண்டவர் அப்படி இல்லை, தெளிவா சொல்லிட்டாரு, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புறேன். ஆமென் ஆமென். 400 வருஷமா கிட்டத்தட்ட நான் ஏக்கம் பெருமூச்சோட இருந்தேன், ஆனா வாசம் பண்ண முடியல. ஏன்னு கேட்டா அதற்கு தடையாய் இருந்தது அவர்களை படுத்தி வைத்திருந்த எகிப்தின் அடிமைத்தனம். எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவங்க இருந்ததுனால அவர்கள் நடுவில் என்னால் வாசம் பண்ண முடியல. பாவத்தின் அடிமைத்தனம், அக்கிரமத்தின் விடித்த அடிமைத்தனம், விக்கிரகத்தின் அடிமைத்தனம், இவைகளுக்கு அடிமைப்பட்டு இருந்ததுனால அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண விரும்பல. ஆனா அற்புதமா ஒரே நாள்ல அவர்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்டு எடுத்துட்டேன். இப்ப அவர்கள் அடிமைகள் அல்ல. அடிமைகள் இல்லாத ஏன் ஜனங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணணும்னு விரும்புறப்பா, எனக்கு அதுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுனாரு. ஆமென். ஆனா வாசம் பண்ண விரும்புகிறேன், அதற்காக நீ எப்படி வேணாலும் நீ செய்து வைத்தால் அங்க வந்து இருப்பேன்னு சொல்லல. இப்படி இருக்கணும், அப்பந்தான் வர வேண்டார். ஆமென். இப்படிதான் இருக்கணும். ஆமென். ஆண்டவருக்குள்ள ஜீவிக்கணும்னு விரும்புங்களா? இப்படிதான் இருக்கணும், எப்படியும் வாழலாம். அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண முடியாது. ஆமென்.
எப்படியும் வாழலாம் என்பது நாளைக்கு உங்க சரீரத்தை குறித்து பிசாசு உரிமை கொண்டாடுவதற்கு ஏதுவாய் இருக்கும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இதன் அடிப்படையிலே வாழும்போது, அல்லேலூயா, வசனத்தின்படி வாழும்போது நம்ம சாவுல தேவ தூதர்களை தவிர வேற யாரும் வரமாட்டான், ஒருத்த வரமாட்டான். ஆமே, யார் வர்றாங்களோ இல்லையோ தேவ பிரசன்னம் அங்கே நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு சொந்தமான ஒன்றும் என்னிடத்திலே இல்லை. அவனுக்கு சொந்தமான ஒழுக்கக்கேடு ஒன்றும் என்னிடத்திலே இல்லை. அவனுக்கு சொந்தமான தாறுமாறுகளின் ஆவி ஒன்றும் என்னிடத்திலே இல்லை. ஆமென். அந்த உலகத்தின் அதிபதி எப்படிப்பட்டவன்? தாறுமாறானவன். அவன் எப்படிப்பட்டவன்? தாறு மாறானவன், ஒழுக்கமே இல்லாதவன். புரியுதா? ஆகையினால் நம்ம ஒழுக்கமா இல்லைன்னு சொன்னா ஆண்டவன் நம் நடுவிலே வாசம் பண்ண முடியாது. பிசாசு வந்து உரிமையா சொல்லுவான், ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு தடையா இருந்தவனே நான் தான், அவனும் என் வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிஞ்சான். ஆகையினாலே இவன் எனக்குத்தான் சொந்தம். நீங்க யாருக்கு சொந்தம்? இப்ப 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 அட்வான்ஸா கேட்க வேணாம், கடைசியில் கேட்போம். சரி. ரெண்டாவது, முதலாவது உலகத்தின் அதிபதி அவன் தாறுமாறானவன். அவன் குணம் அப்படிப்பட்டதுதான். விசுவாசிகளுக்குள்ள நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒழுக்க கேடான ஏதாகிலும் நம்மிடத்திலே இருக்குமே ஆனால் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்தை நம்ம தேடி போகலாம். ஆனா நம் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுவாரா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 2. இரண்டாவதாக பார்த்தோம். என்ன ஆவி? கல்லறையில் குடியிருக்கும் ஆவி. கல்லறையில குடியிருக்கிற ஆவி. உலகத்தின் அதிபதி எப்படிப்பட்டவன்? பேர் தான் பெத்த பேர் அதிபதி. புத்திய பாத்தீங்கன்னா அவன் குடியிருக்கிற இடமே எந்த இடம்? அட சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் எங்க தான் குடியிருப்பானா? கல்லறையில தான் குடியிருப்பானா. அவன் குடியிருக்கிற இடம் எதுங்க? கல்லறையில தான் குடியிருப்பான். வாரம் முழுவதும் கல்லறையில இருப்பான். ஞாயிற்றுக்கிழமையானா இயேசுநாதரை தேடி ஓடி வருவான். சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களையா சொன்னேன், ஏன் இப்படி முறைக்கிறீங்க? நான் அந்த ஆவி உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறேன். அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா 5வது அதிகாரம், மார்க் 5வது அதிகாரம் 6-7 வசனத்துல நீங்க வாசிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் செய்யற அத்தனை காரியத்தையும் இங்க பிசாசு செய்யறான். என்ன பண்றான்? அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது, பக்கத்துல கண்ட உடனே சிலர் பாத்தீங்கன்னா இயேசுவை கண்ட உடனே நடிப்பாங்க. இவன் அப்படி இல்ல. இயேசு இவனை பார்த்தாரா இல்லையோ, இவன் இயேசுநாதரை எங்க பார்த்தான்? தூரத்துல பார்த்த உடனே இயேசுநாதர் என்று கண்டுபிடித்து ஓடி வந்து, யார்கிட்ட ஓடி வந்தான்? இயேசுவினிடத்தில். நிறைய பேர் ஓடி போயிருவான், ஆனா இயேசுநாதர் கிட்ட ஓடி வந்தான். இது யாரு பிடிங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆனால் ஓடி வந்து, நான் உங்களை சொல்லல, நான் அப்படி இருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், நல்லா கவனிங்கோ. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க. நம்ம தைரியமா சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு உரிமை கொண்டாட என்னிடத்திலே எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. அவன் ஓடி வந்தான். எங்க இருந்து ஓடி வந்தான்? கல்லறையினிடத்தில். எங்க இருந்து ஓடி வந்தான்? ஆமா, இயேசுநாதர் கிட்ட எல்லா டிஸ்கஷன் முடிச்சிட்ட பிறகு திரும்பவும் எங்க தான் போயிடுவான் குடியிருக்க? சொல்லுங்க. ஆமா, ஆராதனை எல்லாம் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பழைய துண்டு கிடக்கு, அதை கொண்டு போய் அப்படி ஒரு உதறிட்டு சொல்லுங்க கல்லறைக்கு மேல அதை அப்படி போட்டு ஜம்முன்னு படுத்துக்குவான். அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் படுத்திருக்கிற கல்லறை சாதாரண கல்லறை அல்ல, வசனம் எழுதின கல்லறை. வசனம் எழுதின கல்லறைக்கு மேலாக நான் படுத்திருக்கிறேன். ஆமென். என் வாழ்க்கையே எங்கதான் இருக்கு? கல்லறையின் வசனத்துல தான். அப்படின்னு அங்க படுத்திருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இயேசுவை காணும்படிக்கு ஓடி வருவான். என்ன செய்வான்? சொல்லுங்க. 6-7 வசனத்தை வாசிங்க சீக்கிரம். ஓடி வந்தவரை பணிந்து கொண்டு. அடுத்தது பாருங்க, பணிந்து கொண்டான். நம்ம பணிந்துட்டோமா? நம்ம பணிந்து கொண்டது தப்பு இல்லைங்க, நம்ம அதான் பண்ணணும். ஆனா எங்க இருந்து வந்து பணிந்து கொள்ளுகிறோம் என்பதை பார்க்கணும். நீ ஒருவேளை கல்லறையிலிருந்து வந்து பணிந்திருக்கலாம், ஆனா திரும்பவும் கல்லறைக்கு போகக்கூடாது. பிரசங்கத்தை கேட்ட பிறகு, கர்த்தர் பேசின வார்த்தைகளை கேட்ட பிறகு உன்னுடைய இப்ப நீ உன் இடமே மாறணும்.
உன் இடமே என்ன செய்யணும்? மாறணும். பணிந்து கொண்டு இயேசுவே இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. இப்ப ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான். பணிந்து கொண்டான், ஆராதிக்கிறான். உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஏனெனில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சான்? 10ல இருந்து வாசிங்க. தங்களை அந்த திசையில் இருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். வேண்டுதல், ஜெபம். என்ன பண்ணா? அட சொல்லுங்க, ஜெபம் பண்ணா. இந்த திசையில இருந்து என்னை அனுப்பிராதே ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். நல்ல ஜெபம் எல்லாம் பண்ண, நல்லா கவனிக்கணும். ஓடி வர்றான், தாகம். ஓடி வர்றது என்னங்க? தாகம், வாஞ்சை. பணிந்து கொண்டான், தாழ்மை. சரியா? மூன்றாவது என்ன பண்ணா? ஆராதித்தான், தாழ்மையோடு கர்த்தரை ஆராதித்தான். நான்காவது இங்க ஜெபம் பண்ணுகிறான், விண்ணப்பம் வைக்கிறான். ஆண்டவரே இந்த பகுதியிலிருந்து, இந்த திசையிலிருந்து என்ன செய்யாதீங்க, என்ன துரத்தி விடாதையும் என்று சொன்னான். அது சும்மா சாதாரண ஜெபம் இல்லைங்க. அவன் ஜெபத்துக்கு உடனே பதிலே கிடைச்சது. புரியுதா? என்ன சொன்னா? என்ன இந்த பகுதியிலிருந்து துரத்தி விடாதையும் என்று சொல்லிவிட்டு, ஆண்டவரே அந்த வாரம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருக்கிறது. 2000 பன்னி அங்க மேய்ந்துகிட்டு இருக்கு. அடா, நீ ஓடி வந்தது நல்லது, பணிந்து கொண்டது நல்லது, ஆராதித்தது நல்லது, ஜெபித்தது நல்லது. அதுவும் ஜெபங்கிறது சாதாரண ஜெபம் அல்ல. உடனே ரிப்ளை உனக்கு கிடைச்சது, பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஜெபமும் பண்ண, எஃபெக்டிவ் ப்ரேயர். இதெல்லாம் பண்ணி முடிச்சு, இத்தனையும் முடிஞ்சிட்டு எங்க தான் போகணும்னு விரும்புற? பண்ணிக்கிட்ட போறேன் ஆண்டவரேங்க. புத்தி மாறுதா? நீங்க சொல்லுங்க, புத்தி மாறுதா? திரும்பவும் எங்க தான் போறேன்? ஆண்டவரே நீ சுகமாக்க உம்ம பின்னாலேயே வருவேன்னு சொன்னா பரவாயில்ல, நாங்க எங்க தான் போறோம்? இதுக்கு நீ அங்க இருந்து ஓடி வரணுமான்னு கேட்டேன். சரியா? அப்ப கல்லறையிலே குடியிருக்கும், அதாவது கல்லறை என்று சொல்லும் போது நாற்றம், ஆராதனை எல்லாம் நாற்றத்திலிருந்து வந்து ஆராதிச்சுட்டு அசுத்தமான பன்னிகள் கிட்ட போய் வாழ்றேங்கிறான். அசுத்தமான பன்னிகள் கிட்ட போய் வாழ்றேங்கிறான். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நான் எங்க இருந்து ஆண்டவரை ஆராதிக்க வந்தேன், பரவாயில்ல, நாத்தம் பிடிச்ச இடத்துல இருந்து வந்தேன். திரும்ப எக்காரணத்தை கொண்டு இத்தனை பிரசங்கத்தையும் கேட்ட பிறகு பிசாசு என் மேல எந்த விதத்திலும் உரிமை கொள்ளவே கூடாது. அதற்கு ஏற்றால் போல இப்ப நான் வந்த இடத்துல இருந்து கல்லறைக்கும் போக மாட்டேன், பன்னிகளுக்கு இடையிலையும் போக மாட்டேன். நான் என் ஆண்டவரை தொடர்ந்து பின் செல்ல போகிறேன். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். அதாவது லைஃப்ல ஒரு சேஞ்ச். இயேசு கிட்ட ஓடி வர்றதுக்கு ஒரு வாழ்க்கை, இயேசுவை சந்தித்த பின் ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமே ஆனால் பிசாசு நம்மிடத்திலே உரிமை கொண்டாட முடியாது. பாயிண்ட் நம்பர் 3, பலவீனப்படுத்தும் ஆவி. அத சொன்னா மூணாவது என்ன ஆவிங்க? பலவீனப்படுத்தும் ஆவி. இந்த லூக்கா 13:11 சொல்லப்பட்டிருக்கிறது பலவீனப்படுத்தும் ஆவி. இந்த பலவீனப்படுத்தும் ஏன் பலவீனம் உண்டாகுது அப்படிங்கிறதை குறித்து மோசே தன்னுடைய அதாவது மோசையின் மாமனாகிய எத்ரோ மோசைக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார். அவர் கொஞ்ச நாள் யாரு கூட இருந்தாரு? மோசை கூட இருந்தார். கொஞ்ச நாள் மோசை கூட இருந்தார். மோசை கூட இருந்தா மோசை அன்றாட தன்னுடைய ஊழியத்தில் செயல்படுகிற விதத்தை கவனித்தார். மோசையை பார்த்தீங்கன்னு சொன்னா காலையில போய் உட்கார்ந்துருவான், ஜனங்களின் நடுவிலே உட்கார்ந்துருவான். இரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது அவன் விசாரணை வேலை அவனுக்கு இருந்தது. நிறைய காரியத்தை விசாரிப்பான், அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவான், அவர்களை சமாதானப்படுத்துவான், சமரசப்படுத்துவான். இத்தனை காரியங்களையும் செஞ்சான். நைட்ல பார்த்தீங்கன்னா வர்ற நேரம் நடைப்பிணமாக வருவான். அப்படியே வீட்டில் கூடாரத்தில் அப்படி படுக்கிறத யார் பார்த்தது? மாமனார் பார்த்தாரு. மாமனாருக்கு கவலை வந்துருச்சு. என்னன்னு கேட்டா, இப்படியே இருந்தா என் மகளுக்கு புருஷனே இல்லாம போயிடுவான் போலயே, இந்த ஆள் இப்படி தொய்ந்து போகிறாரேன்னு சொல்லி கூப்பிட்டாரு மருமகனை. ஆமென். மருமகனை கூப்பிட்டு சொன்னாரு, மருமகனே,
நான் சொல்லுகிற காரியத்தை குறித்து நீ எதுவும் தப்பா நினைக்காத, புரியுதா? நீ என்ன பண்ற, ரொம்ப நேரம் ஆண்டவர் சமூகத்தை, அதாவது ரொம்ப நேரம் விசாரணைக்கு, யாத்திராகமும் 18வது அதிகாரம் 17-18 வசனங்கள். அதற்கு மோசே, நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோட கூட இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். என்ன செய்வீங்க? தொய்ந்து போவீர்கள், பலவீனப்பட்டு போவீர்கள். ஏன் என்று சொன்னால், இப்படியா இருந்து கஷ்டப்படுறது டெய்லி, ஏதோ வாரத்துல ஒரு நாள் கூட பரவாயில்ல, நீர் டெய்லி இதையே செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? சாப்பாடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. விடிய காலையில போய் உட்கார்ந்துறீரு, நைட்டு சாமத்துல திரும்ப வாரீரு, உமக்கு கொஞ்சமாவது உடம்பு கெட்டு போயிரும், பலவீனப்பட்டு போய்விடும். ஆகையினாலே நீர் ஒன்றை செய்யும், வாசிங்க. இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். இப்பொழுது என் சொல்லை கேளு, உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் என் ஆலோசனையை கேட்டீங்கன்னா கர்த்தர் உம்ம கூட இருப்பாரு. ஆமென். தேவ சந்நிதி எப்பயுமே யார் ஒரு ஆசாரியன் நல்ல ஒரு ஆலோசனையை தான் மருமகனுக்கு சொல்றாரு. ஆலோசனையை சொல்றதை கேட்டா கர்த்தர் உங்க கூட இருப்பாங்க. ஆமென். அவர் என்ன ஆலோசனை சொன்னாரு? நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்கு எப்ப பார்த்தாலும் காலையிலேயே போய் ஜனங்களின் நடுவில் உட்காராதப்பா, தேவ சமூகத்துல போய் உட்காரு. தேவ சமூகத்துல போய் உட்காரு, ஜனங்களுக்காக தேவனிடத்திலே வேண்டிக்கொள். அப்ப மோசே சொன்னா, மாமா சும்மாவா போய் உட்கார்றேன், அங்க ஏகப்பட்ட பிரச்சனை மாமா, அதனாலதான் அங்க போய் உட்கார்றேன். அப்பதான் எத்தரோ சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? கட்டளைகளையும் நீர் வேற ஒண்ணும் செய்யவேனாயா, இந்த ஜனங்களுக்காக போய் தேவ சமூகத்துல உட்காரும், ஜனங்கள் நடுவுல பிரச்சனையே வராது, உமக்கு விசாரிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது, ஒரு தொல்லையுமே இல்லாம இருக்கும். ஆமென். நீர் அப்பொழுது பலட்சியப்பட மாட்டீர், பலவீனப்பட்டு போக மாட்டீர். ஏன் பலவீனம்னு சொல்றாரு? நீர் அதிகமான நேரத்தை தேவையில்லாததுக்கு செலவுப்படுகிறீர், கொஞ்ச நேரத்தை கர்த்தர் சமூகத்திலே செலவு பண்ணுகிறீர். நான் சொல்றதை செய்யும், உமக்கு பலவீனமே வராம இருக்கணும்னா ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் சொல்றதை செய்யும், அதிகமான நேரத்தை ஆண்டவர் சமூகத்திலே செலவு செய்யும், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் கூட இடறி விடுவார்கள். கர்த்தர் சமூகத்திலே, மோசே நீ போய் காத்துரு, நீ கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நீ எழும்புவாய், நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், நீ நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். தேவ சமூகத்திலே அதிகமான நேரத்தை காத்துரு. ஆமென். அப்ப நம்ம பலவீனங்கள் நம்ம வாழ்க்கையை சூழாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதிகமான நேரம் ஆண்டவர் சமூகம், கொஞ்ச நேரம் மற்ற காரியங்கள். ஆமென். பலவீனமே வராது, களைப்பும் வராது, மென்டலும் ஆக மாட்டோம். சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தெரியுமா, டிப்ரெஸ்டு, டென்ஷனு. என்னங்க? ரொம்ப டிப்ரெஸ்டு, ரொம்ப டென்ஷனு. இந்த ஒரு சன்னு வராம இருக்கணும்னு சொன்னா, டிப்ரெஷனும் வராது, டென்ஷனும் வராம இருக்கணும்னா ஆண்டவர் சமூகத்துல கொஞ்சம் அதிகமான நேரத்தை செலவு செய். ஆமென். அதிகமான நேரத்தை ஆண்டவர் சமூகத்திலே செலவு செய்தால் இந்த டிப்ரெஷன், டென்ஷன், இந்த போர் எதுவுமே வராது. கரெக்டா? எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? புரிஞ்சுதான் கை வைத்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. புரியுதா? அப்ப டிப்ரெஷன், டென்ஷன், சோர்வு, பலவீனம் ஒண்ணுமே வராம இருக்கணும்னா spend more time with God. Hallelujah. அதிகமான நேரத்தை ஆண்டவர் சமூகத்துல நீ செலவு செய்தால் பலவீனங்கள், டிப்ரெஷன், டென்ஷன் எதுவும் உன்னை ஆளுகை செய்யாது. இப்ப அடுத்தது வாசியுங்கள். இப்ப நாலாவதுக்கு இன்னைக்கு தான் வாரம். நாலாவது என்ன? மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26 முதல் 28 வரைக்கும். உடனே அப்ப இந்த உலகத்தின் அதிபதி எப்படிப்பட்டவன்?
சொல்லுங்க, பலவீனத்தின் ஆவி. புரியுதா? அவனுக்கு சொந்தமானது நமக்குள்ள என்ன செய்து சில வேளைகள்ல வருகிறது. 4வது வாசிங்க. உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, அப்பொழுது அந்த ஆவி என்ன செய்தது? அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு. இது அலைக்கழிக்கிற ஆவி. என்ன ஆவிங்க சொல்லுங்க? அலைக்கழிக்கிற ஆவி. உலகத்தின் அதிபதி எப்படிப்பட்டவன்? அலைக்கழிக்கிறவன். சில வேளைகள்ல பாத்தீங்கன்னா நமக்குள்ள இந்த அலைக்கழிக்கிற ஆவி இருக்கா இல்லையா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அலைக்கழிக்கிற ஆவின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, உறுதியா இருக்க கூடாது. கேட்ட வசனத்துல உறுதியா இருக்க கூடாது, சத்தியத்துல உறுதியா இருக்க கூடாது. புரியுதாங்க? ஆண்டவரே பேசினாலும் அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துல உறுதியா இருக்கவே விடாது. விசுவாசத்துல உறுதியா இருக்க விடாது, நம்பிக்கையில உறுதியா இருக்க விடாது. வசனம் சொல்லி இருக்கு, நம்பிக்கையில உறுதியாயிருங்கள், நீங்கள் ஆதியில கொண்டிருந்த விசுவாசத்துல உறுதியாயிருங்கள். இதைத்தான் சொல்லி இருக்கு. ஆனால் இந்த உலகத்தின் அதிபதி ஒரு மனுஷனுக்குள்ள அவன் கடந்து வரும்போது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க, உலகத்தின் அதிபதி ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இவை ஒன்றிலும் பரிசுத்தத்துல சொல்லுங்க உறுதியா இருக்க விடாது. சர்ச்சுக்கு வந்தா பரிசுத்தமா இருப்பான், ஆட்டுக்குட்டியா இருப்பான். வீட்டுக்கு போனா பண்ணுக்குட்டியா மாறிடுவான். என்ன செய்வாங்க? சர்ச்சுக்கு வந்தா ஆட்டுக்குட்டி, வீட்டுக்கு போனா பன்னிக்குட்டி. இங்க இருந்து நல்லா தான் சொல்லிட்டு போவான், இன்னையோட முடிஞ்சது பாரு அப்படின்னு. ஆனா வீட்டுக்கு போனோடனே பன்னிக்குட்டியா மாறிடுவான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புரியுதாங்க? இங்க இருக்கிற நேரம் பார்க்கணும், கைய கால நீட்டி அந்நிய பாஷையோ இருக்கும். வீட்டுக்கு போனோடனே அநியாய பாஷையோ இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை, இங்க பாத்தீங்கன்னா அல்லே லூயா அல்லே லூயானுவான். அங்க போனீங்கன்னா மனைவியை பார்த்துக்கிட்டு அடின்னு அடிப்பேன். நீங்க மனைவியை மட்டும் சொல்லாதீங்க, நிறைய பாவம் சகோதரர்கள் உண்டு அடி வாங்கிட்டு வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க. எனக்கு உங்களை பத்தியும் தெரியும் சகோதரிகளே. நீங்க இங்க எப்படி கைய நீட்டி போட்டு அங்க எப்படி வைக்கிறீங்கன்னு அது தெரியும். சரி, அதை மறந்துடுவோம். ஸ்தோத்திரம். உண்மைதானங்க? அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னு தான் விரும்புறோம். நீங்க வேதத்துல வாசி பாருங்க, சங்கீதம் 112:8, Psalm 112:8 வாசிங்க. சங்கீதம் 112:8. அவன் இருதயம் உறுதியா இருக்கும். நீதிமானுடைய இருதயம் எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். எப்படிதான் இருக்கும்? உறுதி. சொல்லுங்க, உறுதியா இருக்கும். நீதிமானுடைய இருதயம் உறுதியா இருக்கும். நீதிமானுடைய இருதயம் உறுதியாகத்தான் இருக்கணும். நீதிமானுடைய இருதயம் எப்படி இருக்கணும்? உறுதியாகத்தான் இருக்கணும். ஆனால் சில வேளைகள்ல பாத்தீங்கன்னா நீதிமான் வேவரிங் மைண்டடா இருப்பான். எப்படிங்க? அலக்களிக்கும். எப்படி இருக்கும்? டேய் இம்மானுவேல் சொல்லுடா, எப்படி இருக்கும்? அல்வாத்தீங்கம்மா. சரி, அலக்களிக்கும். நீதிமானுடைய இருதயம் எப்படி இருக்கு? நீங்களாம் உங்களை எத்தனை பேர் நீதிமான்? உங்க இருதயம் எப்படி இருக்கு? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க இருதயம்லாம் எப்படி இருக்கு? வேவரிங்கா இருக்கா? சொல்லுங்க. எடுத்த தீர்மானத்தில் எப்படி இருக்க முடியல? உறுதியா இருக்க முடியல. நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம், டிஸ்கோவர்டு. எப்படின்னு கேட்டா பலவீனம். நான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க முடியல பாஸ்டர், அது என் பலவீனம். பலவீனம் கிடையாது, அவனுக்கு சொந்தமானது நமக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது. அவனுக்கு சொந்தமானது நமக்கு உள்ளே பிரவேசித்திருக்கிறபடினாலதான் நீதிமானால என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, உறுதியா இருக்க முடியல. நீதிமான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? சொல்லுங்க, உறுதியா இருக்கணும். அவன் இருதயம் எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். சரியா? அவனுடைய இருதயம் எப்படி இருக்குங்க? உறுதியா இருக்கும். எந்த காரியத்தில் ஆகிலும் நீங்க வேதத்தில் வாசிச்சு பாருங்க, அந்த நீதிமானுடைய இருதயம் உறுதியா இருக்கும் என்பதற்கு அடையாளம் நமக்கு ஒரு
உதாரணங்கள் சிலர் உண்டு வேதத்தில். உறுதியான இருதயத்தை கொண்டவர்கள் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கூட உறுதியாக இருக்கல. நல்லா போய் ஆண்டவரே என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், நாம் குழந்தை இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே எனக்கு ஒரு சந்ததி வேணும், அப்படியெல்லாம் ஆசையெல்லாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே வந்தான். ஆனால் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஜெபம் பண்ணி எப்படா ஜெபம் பண்ணி முடிப்பான்னு சொல்லி முடிச்சுட்டு அவன் ஜெபிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த அம்மா அவனுக்காகவே காத்துக்கிட்டு இருந்து அடநோய்னா நான் கூப்பிடுற மாதிரி தானே ஃபர்ஸ்ட் அவரும் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்கிறது அடநாய், அது அடநோய். எப்படிங்க? அடநோய் வேற அடநாய் வேற. சரி, அவன் எப்படி கூப்பிட்டான்? அடநோய். அடநோய் என்றால் என் ஆண்டவனே. உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்க, உடனே என்னம்மா சொல்லு அப்படின்னா, இல்லைங்க இப்படியே இருந்தால் நமக்கு லாய்க்கப்படாத ஆசீர்வாதம் வேற. அது பாட்டில் என்ன செய்யுது? 2 குட்டி போடுற ஆடு 4 குட்டி போடுது. புரியுதா? ஆமாம், 1 முட்டை போட வேண்டிய கோழி 2 முட்டை போடுது. இப்படி நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டே போகுது. இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு சுதந்திரவாளி இல்லை. ஒன்று செய்கிறேன், நான் மனசார சொல்றீங்க, நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க வேணாம். நம்ம வீட்டு வேலைக்காரியை நீங்க கட்டிக்கங்களேன். நம்ம வீட்டு வேலைக்காரியை நீங்க 2வது மேரேஜ் பண்ணிக்கிடுங்களேன். ஆபிரகாம் இருக்காரே, நல்லா தானே ஜெபம் பண்ணிட்டு வந்த பாவி, வேற வழியே இல்லைம்மா, நீ சொல்ற ரொம்ப தொல்லை பண்ற, ஓகே கட்டிக்கிறேன். ஆபிரகாமுக்கே உறுதி இல்லையா? அப்ப அவருடைய சந்ததியில் வந்த விசுவாசிகளாகிய நம்ம எப்படி இருப்போம்? அது போய் தொலையுது. இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், நான் நீதிமானியா. ஆமென். ஆபிரகாமுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தல. அவர்கள் பலிமிருகங்களினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள். நீங்களும் நான் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமை காட்டிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உறுதியா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? உறுதியா இருக்கணும். பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு விசுவாசி இருக்கிறார், அவர் ரொம்ப உறுதியானவர். டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜெபிக்கிறவர். யார் அது? தானியேல். வந்து அவனை பார்த்து சொன்னாங்க, யோ இப்படி ஜெபம் பண்ணாதியா, ஜெபம் பண்ணாத, ராஜாவுக்கு இது பிடிக்காது. இந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரகத்தை தான் வணங்கணும். நீ இப்படி பலகணிகளை திறந்து எருசலேமின் தேவாலயத்துக்கு நேராக ஜெபிப்பது ராஜாவுக்கு சுத்தமா பிடிக்காதே அப்படின்னாங்க. யோ ராஜாவுக்கு பிடிக்காது எனக்குனையா? நான் ஏன் தேவனை தேடுகிறேன், நான் என் தேவனை தேடுகிறேன். போய் ராஜாவுக்கு போட்டு கொடுத்து ராஜா சொன்னாரு, விக்கிரகனா இந்த பயலுக்கு கும்பிடவே மாட்டாங்க. அவன் கூட இருந்த 3 பேர் கூட பார்த்தியா, நெருப்புக்கு போனாலும் போனவன் ஆனா கும்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆகையினால் இவனை என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா, ஒரு சட்டம் போடுவோம், 30 நாள் அளவும் ராஜாவை தான் கும்பிடுவோம். போய் சொல்லி ராஜா கிட்ட சொன்ன உடனே அந்த ராஜா இருக்காரு, அவருக்கும் யாருக்கு தான் ஆசை இருக்காது இல்லையா? இல்லையா? சேகர் நல்ல மனுஷன் தான், அவர் எல்லாரும் சேர்ந்து இதே தெய்வம்னா ஒரு ஆசை வரதானே செய்யும். நம்ம அந்த அளவுக்கு என்ன செஞ்சிட்டோம், ஒரு ஆசை வரும்ல. உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவுக்கே இப்படி ஒரு ராஜா கிட்ட போய் எல்லாரும் சொல்றாங்க, ராஜாவே 30 நாள் அளவும் உம்மை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாது, நீர் தான் எங்களுடைய இதய தெய்வம்னா. ராஜாவுக்கா பார்த்தீங்கன்னா அப்படி குழுத்து போச்சு. சரி என்ன செய்யுங்க, போடுங்க சட்டத்தை, உடனே டைப் பண்ணுங்க. நான் டைப் பண்ணியாச்சு. உடனே கையெழுத்து போட்டார். முட்டா பயம். அவருடைய மகிமையை எவனும் எடுக்கக்கூடாது. ஆமென். எல்லாம் கவனிக்கணும். அவருடைய மகிமையை யாரும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது. ராஜா கையெழுத்து போட்டாரு. ராஜா பத்திரத்திலே கையெழுத்து போட்டு விட்டார் என்று தெரிந்தும், என்ன பத்திரம், 30 நாள் அளவும் ராஜாவை தான் கும்பிடணும், இதை தவிர வேற யாரையாவது கும்பிட்டால் அக்கினி சூளையா, சிங்கக்கவியிலே அவர்கள் போடப்படுவார்கள். எங்க போடப்படுவார்கள்? அதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் என்னன்னு கேட்டான். சொன்னாங்க, தானியேலே ராஜாவை தான் 30 நாள் கும்பிடணுமா, வேற எதையாவது கும்பிட்டா சிங்கக்கவியில தூக்கி போட்டுருவாங்களாம். அப்படியா? ராஜா கையெழுத்து போட்டாரா? போட்டாரு, நேத்தே போட்டாரு.
நேத்து காலையிலேயே போட்டாரா? அவர் பாட்டில் போட்டுக்கிட்டே இருக்கட்டும். கதவை திறந்து செபிக்க ஆரம்பித்தான். ஆமென். உறுதி. நல்லா கவனிக்கணும். எப்படி இருந்தா? உறுதியா இருக்கணும். நல்லா நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, அப்படி நீதிமானாகிய தானியேல் தன் இருதயத்திலே, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே, எல்லாவற்றிலும் அவன் உறுதியாய் ஆதியிலே கொண்டிருந்த அதே விசுவாசத்திலே அவன் உறுதியாய் இருந்தபோது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்ன செஞ்சார் தெரியுமா? கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார். தானியேலை கொண்டு போய் உள்ள போட்டாங்க. ஆண்டவர், நல்லா கவனிக்கணும், ராஜா வேலைக்காரர்களுக்கு கட்டளை இடுகிறார், போர்ச்சவர்களுக்கு. ஆண்டவர் சிங்கத்துக்கு கட்டளை இடுகிறார். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எல்லாரும் ஃபாஸ்டிங் இருங்கன்னாரு. யாரை பார்த்து? உனக்காக கர்த்தர் சிங்கத்து கூட பேசுவார், மிருகத்து கூட பேசுவார். ஆமே. ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருங்கன்னாரு. சிங்கம் பாத்தீங்கன்னா எந்திரிக்கவே இல்லை. தனக்கு கட்டளை இட்ட தெய்வத்தை நோக்கி அது பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு நாள் முழுவதும் சாப்பிடவே இல்லை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும், நீ விசுவாசத்துல, சத்தியத்துல, நம்பிக்கையில, கர்த்தரிலே உறுதியாயிருந்தால் கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அடுத்த நாள் தானியேலை தூக்கி வெளியே விட்டுட்டாங்க. இப்ப கர்த்தர் சொன்னாரு, ஏன் சொல்ல கேட்டு நேற்று நீங்க எல்லாரும் உபவாசம் இருந்தீங்கல்ல, நல்லா கவனிக்கணும். 21 நாள் உபவாசம் இருந்தீங்கன்னா 22வது நாள் உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா காளிப்பானையை தூக்கி தலையில கவுத்திட்டு போக வேண்டியதான். ஆண்டவர் சொன்னார், நேத்து நான் சொன்னேன்ல உபவாசம் இருக்க சொல்லி, சிங்கங்களே நீங்க உபவாசம் இருந்தீங்கல்ல, நேத்து உங்களுக்குள்ள போட்டு வந்தது ஒரே ஒரு தானியேல் தான். இன்னைக்கு பாரு, குடும்பமா அனுப்புவேன் உங்களுக்கு. இன்னைக்கு ஃபீஸ்ட். நேத்து ஃபாஸ்ட், இன்னைக்கு ஃபீஸ்ட். கொண்டு போய் போட்டா தின்னுச்சு பாருங்க, விதமா. அல்லேலூயா, ஆமென். கிழட்டுக்கறியில இருந்து இளங்கறி வரைக்கும் என்ன அருமையான கறி தெரியுமா? ரத்தம் வத்தி போன கறியில இருந்து ரத்தம் சொட்ட கறி வரைக்கும் விதவிதமா. அன்னைக்குதான் சிங்கம் சொல்லுது, அப்பாடா இதே மாதிரி விருந்து எனக்கு எப்பயுமே கிடைச்சதில்லை. 21 நாள் உபவாசம் ஒழுங்கா இருந்து பாரு, 22வது நாள் எப்படி கிடைக்குதுன்னு. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை உறுதியா இருக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். புரியுதாங்க? ஆனா உறுதியா இருக்க விடாதவன் யாரு? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன ஆவி? அலக்களிப்பின் ஆவி. அலைக்கழிப்பின். உங்ககிட்ட என்ன ஆவி இருக்கு? வீட்டில் போய் தேடி பார்த்து நல்லா கவனிங்க. அலக்களிப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். ஆமென். அப்ப அது என்ன ஆவிங்க? அலக்களிக்கிற ஆவி. உலகத்தின் அதிபதி எப்படிப்பட்டவன்? அலக்களிப்பான். நம்மளை நிம்மதியா இருக்கவே விட மாட்டான், அலக்களிப்பான். புரியுதா? உன்னிடத்திலே சொன்னதுண்டோ இந்த பழத்தை திங்க கூடாதுன்னு? அலக்களிப்போ. அவளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, திம்பமா வேணாமா, ஆண்டவர் சொன்னாரு செத்து போவேன்னு, இவன் சொல்றான் தேவனாய் மாறி விடுவாயின்னு, இதை செய்வமா அதை செய்வமா, இதை செய்வமா அதை செய்வமா. உலகத்தின் அதிபதி அலக்களிக்கிறவன். புரியுதா? இப்ப அலக்களிக்குது. சில காரியங்கள்ல நமக்கு வேவரிங் மைண்டடா இருக்குன்னா இப்ப புரிஞ்சுக்கங்க, ஏதோ ஒரு ஆவி உள்ள இருக்குன்னு. இப்ப கவனிங்க, அடுத்த இன்னும் ஒரு ஆவி. அது என்ன ஆவிங்க? வாசிங்க, மார்க் 9வது அதிகாரம் 17-18. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். ஊமையான ஆவி. என்ன ஆவிங்க? ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்முடைய சீஷர்கள்கிட்ட கொண்டு வந்தேன், அவர்களால் அந்த ஆவியை துரத்தக்கூடாமல் போனது. இதான் அடுத்தது ஊமையான ஆவி. என்ன ஆவிங்க?
இந்த ஊமையான ஊமை என்று சொன்னால் அதனுடைய சுபாவம் என்ன? வாசிங்க சங்கீதம் 38:13, 39:2, 38:13. நான் செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். எனக்கு திறக்க முடியும், ஆனா திறக்க மாட்டேன். நான் யார மாதிரி இருப்பேன்? ஊமையை போல. சொல்லுங்க அம்மா. எனக்கு சத்தமா ஆராதிக்க முடியும், எனக்கு ஒண்ணு முடியாமல்ல, முடியும், ஆனா நான் திறக்க மாட்டேன். பக்கத்துல எல்லாரும் இப்படி இருக்காங்க, நான் எப்படி வாயை திறந்து? ஊமாவி. என்னாவி? ஊமை. என்ன புரியலையா? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. நானோ செவிடனை போல் கேளாதவனாகவும் ஊமையை போல் வாய் திறவாதவனாகவும். நான் ஊமையாய் வாய் திறவாதவன் சொல்லல, ஊமையை போல. நான் ஊமை அல்ல, நான் ஊமை அல்ல, நான் ஊமை அல்ல, ஊமையனை போல் வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். ஊமையை போல, ஊமையை போல. இந்த ஊமையை போல வாய் ஊமை. என்னால பேச முடியும், நான் பேசினேன்னு வைங்கோ, மைக் இல்லாமலே எல்லா இடமும் கேட்கும். ஆனா நான் ஆராதிக்கிற நேரத்தில் கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் ஆராதிக்கிறது பாஸ்டருக்கு தெரியாது, நான் மனசுக்குள்ளே ஆராதிப்பேன். நான் எப்படி ஆராதிப்பேன்? சொல்லுங்க, நான் எப்படி ஆராதிப்பேன்? அப்படி மனசுக்குள்ளேயே நான் பாஸ்டர் நினைக்கிற மாதிரி நாங்கள்லாம் கிடையாதுங்க. நான் ஆராதிப்பேன், ஆனா மனசுக்குள்ளேயே ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? பாஸ்டர் நினைக்கிற மாதிரி நாங்க ஆராதிக்காதவர்கள் அல்ல, நாங்க ஆராதிப்போம், ஆனாலும் மனசுக்குள்ளேயே நாங்க ஆராதிப்போம் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? இப்ப நீங்க அத்தனை பேரும் வாயை திறந்து ஆராதிக்கீங்களா? அப்படியா? உண்மையா? உண்மையா? மனசுக்குள்ள நீங்க ஆராதிக்கிறது இல்ல. நான் பேசாமல் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். அவன் வந்து என்ன சொன்ன? ஆண்டவரே செவிடனை போல. இல்ல இல்ல, மொத வசனம் வாசிச்சோம்ல, அவன் வந்து அவன் என்ன சொல்றான்? மார்க் 9:17. என்ன ஆவீங்க? பேச முடியும், ஆனா நான் பேச மாட்டேன். அது என்ன ஆவி? ஊமையான ஒரு ஆவி. ஆராதிக்க என்னால முடியும், ஆராதிக்க மாட்டேன். வாயை திறந்து என்னால ஆராதிக்க முடியும், ஆனா நான் மனசுக்குள்ளே தான் ஆராதிப்பேன். ஊமையின் ஆவி. இது என்ன ஆவி? உங்களுக்கு தெரியுமா இது ஆவின்னு? நம்ம இதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் மனசுக்குள்ளேயே ஆராதிச்சுக்கிட்டு, மனசுக்குள்ளேயே நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். மனசுக்குள்ளேயே நான் என்ன செய்கிறேன்? அந்நிய பாஷையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மனசுக்குள்ளேயே நான் ஆராதிக்கிறேன். புரியுதா? சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆராதிக்கிறது பாஸ்டருக்கோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அது எனக்கும் ஆண்டவருக்கும் தெரிஞ்சா போதும். ஊமையின் ஆவி. என்ன ஆவி? பைபிள்ல ஒரு இடத்துல கூட சொல்லல நீ ஊமையா இருந்து கர்த்தரை துதின்னு. உன் வாயை விரிவாக திற. எப்படி திறக்கணுங்க? சிலருக்கு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு கூட பார்த்தேன், நல்லா எல்லாரும் ஆவியில நிறைஞ்சு ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆள் கொட்டாய் விடுதியா. அது எப்படி கொட்டாய் வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. இப்ப பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாம் கொட்டாய் வரலாம், ஆனா நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா அருமையானவர்களே அப்படின்னா எப்படி இருக்கும்? எனக்கட ஒரு கொட்டாய் விட்டுட்டு நான் என்ன சொல்றேன், எனக்கு இந்த 7 மணில இருந்து இந்த 9:30 மணி வரைக்கும் எனக்கு ஒரு கொட்டாய் கூட வரலையா. நான் இங்க ஒரு சகோதரி கொட்டாய் விட்டதை பார்த்தேன். காரணம் என்னன்னு கேட்டா, நீ ஆவியோடு ஆராதிக்கல. ஆவியோடு வாயை திறந்து கர்த்தரை நீ ஆராதித்தால் கெட்ட ஆவி வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ ஆராதிக்கலன்னா அந்த கெட்ட ஆவி உனக்குள்ள வரும். அந்த கெட்ட ஆவி, அதுதான் என்ன ஆவி தெரியுமா? ஊமையின் ஆவி. இது என்ன ஆவிங்க? நித்தின் என்ன ஆவி இது? அப்ப ஆராதிக்காம இருந்தா என்ன ஆவி வந்துரும்? நீயா இருந்தாலும் என்ன ஆவி வந்துரும்? கெட்ட ஆவி வந்துரும். அந்த கெட்ட ஆவிதான் ஊமையின் ஆவி. என்ன ஆவிங்க? ஊமையின் ஆவி.
புரியுதா? இந்த ஆவிங்க நல்ல ஆவிங்கிறீங்களா? இல்ல. இந்த ஆவி நமக்கு வர வேண்டிய வசனம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? உன் வாயை விரிவாக திற, அப்பொழுது நன்மையினால் நிரப்புவே. நன்மையினால வாழ்க்கை நிரம்பணும்னா வாயை திற. எதுக்கு? கொட்டாவி விடல, கர்த்தரை ஆராதிக்க. அல்லேலூயா. எதுக்குங்க? கர்த்தரை ஆராதிக்க. அப்ப நம்ம ஆராதிக்க கூடாதபடிக்கு நம்முடைய வாய்கள் கட்டப்படுகிறது என்றால் நம்முடைய நாவுகள் தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதற்கு தடையாயிருக்கிறது. அப்படிதானுங்க? வாயை விரிவாக தரணுங்க, வாயை விரிவா திறக்கணும். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் உண்டு. நீ 6 நாட்கள் எரிகோவை அமைதியாய் நீ சுற்றி வந்தாலும் 7வது நாள் ஆர்ப்பரிப்புக்காக உன் வாயை திறந்தால்தான் அலங்கம் இடிஞ்சு விழும். ஆமே. அப்ப அலங்கம் இடிஞ்சு விழாம இருப்பதற்கும் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு தடையாய் இருப்பதற்கும் காரணம் இந்த ஊமையின் ஆவி. என்ன ஆவிங்க? இதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு வர்ற நன்மைக்கு உங்க புருஷன் யாரும் தடையில்லை, உங்களுக்கு வர்ற நன்மைகளுக்கு உங்க மனைவியோ யாரோ தடையில்லை. வாயை திறந்து கர்த்தரை நீ ஆராதித்தால் போதும், உன் வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதம் திரளாய் நிறைவாய் குறைவற்று நிறைவாய் கடந்து வரும். ஆமே. ஆண்டவர் சமூகத்துக்கு போயிட்டா எப்படி இருக்கணும் சொல்லுங்க? வாயை திறந்து. புரியுதா? இப்ப கவனிங்க, இந்த வாய் எப்ப திறக்கப்படும்? இந்த ஊமையான வாய். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 6வது வசனம். 35:6. அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். நல்லா கவனிக்கணும், ஊமையனுடைய நாவு கெம்பீரிக்கும். போதும். ஊமையனுடைய நாவு என்ன செய்யும்? இதுவரைக்கும் அவன் பேசினதே கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் பேசல, அவன் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தான். எப்படி ஆராதித்தானா? மனசுக்குள்ள கிடையாது. கம்பீரம்னா அது சொல்லவே வேண்டாம். அப்படி கம்பீரித்தான், அப்படி கம்பீரித்தான். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு அவன் கம்பீரித்தான். எப்ப? இந்த சங்கீதம், இந்த ஏசாயா 35 அதிகாரம் எதை குறித்து எழுதி இருக்கிறது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 1000 வருட அரசாட்சி. அப்ப இந்த 1000 வருட அரசாட்சியில யார் ஆளுகை செய்வா? மீட்கப்பட்டவர்கள் கர்த்தரே ஆளுகை செய்வார். 1000 வருட அரசாட்சியில யார் ஆளுகை செய்வா? கர்த்தரே ஆளுகை செய்வார். அன்றைக்கு ஊமையான நாவு கம்பீரிக்கும். இப்ப நல்லா கவனிக்கணும். ஆராதனைக்கு வந்து வாயை துறந்து ஆராதிக்க முடியலன்னா உன்னுடைய வாய் இன்னும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ள வரல. புரியலையா? புரியலையா? 1000 வருட அரசாட்சியில கர்த்தருடைய ஆளுகை நடக்கும். அன்றைக்கு ஊமையன் கம்பீரித்து கர்த்தரை ஆர்ப்பரிப்பான். ஆமென். காரணம் என்ன? அந்த நாட்களிலே ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். ஆமென். அவன் ஊமையனாய் இருக்கிற அவனை ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். உன் நாவு கர்த்தராலே ஆளுகை செய்யப்படும் போது ஒரு தீர்மானத்தோட நீங்க வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனாலும் உன்னால அடக்கி வைக்க முடியாது. இருதயத்தை அபிஷேகம் நிரப்பும் போது இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஊமையான ஆவி. புரியுதா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு இருக்கிற களைப்புல தான் நான் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறது, வாயே திறக்கிறது இல்லை. அப்படியே திறந்தாலும் பஞ்சர் ஆகிற டயர் மாதிரி என்னையா சொல்ற? புஸ்குன்னா என்னையா தெரியும்? ஆண்டவருக்கே உன் பாஷை புரியாது. நல்ல வாயை திறந்து ஆண்டவரை ஆராதி. ஆமே. புரியுதா? வாயை திறந்து. புரியுதா? வார்த்தை வரட்டும், காத்து வரக்கூடாது. உன் வாயை விரிவாக திற. அப்படிதானே கார்த்தி? எப்படி 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 ஆராதிக்கணும்? வாயை யாரெல்லாம் விரிவா திறக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அவன் வந்து சொல்லுவான்,
இவனிடத்திலே எனக்கு பங்கு உண்டு. என ஊமையான ஆவி அனுப்புறது நான் தான். இவன் என்னைக்காவது சபையில இவனோ இவளோ வாயை திறந்து ஆராதிச்சிருக்கா? இல்லை. ஊமையான ஆவி அனுப்புனதே நான் தான். இவளிடத்திலே எனக்கு பங்கு உண்டு. என்ன அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியா, ஐயோ டைம் வேற அப்படி ஓடுதே. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் 9:25 என்ன ஆவி? செவிட்டாவி. அப்பொழுது என்னாவி? என்னாவி? ஊமையும் செவிடுமான என்னாவி? ஊமையும் செவிடுமான ஆவியே. செவிடு ஆவி. ஆவியே என்ன ஆவிங்க? புறப்பட்டு போ. ஆமா, இது செவிட்டு ஆவி. சிலர்கிட்ட கேளுங்களேன், நல்லா இருப்பாங்க, ஆராதனை நேரத்துல எல்லாம் நல்லா இருப்பாங்க. இது வேற டைப்பு. நல்லா ஆராதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவர்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளும். என்ன பிரசங்கம் பண்ணாங்க? ஒரு அம்மா கிட்ட கேட்டாங்க, ஏம்மா இன்னைக்கு பாஸ்டர் அன்னைக்கு வெளியூர் போயிட்டாரு. வெளியூருக்கு போயிட்டு அன்னைக்கு சாயங்காலம் அவர் வந்தார். அவர் இன்னொரு இடத்துல கன்வென்ஷனில் போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு சாயங்காலம் வந்தார். வந்துட்டு ஒரு வீட்டில் போய் கேட்டார், ஏம்மா இன்னைக்கு ஆராதனை நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. பாஸ்டர் எப்படி நல்லா பிரசங்கம் பண்ணாரா? பாஸ்டர் அதையே கேட்குறீங்க. எலி பற்றி ஒரு கதை சொன்னார் பாருங்க. வடிகட்ட வேண்டியது எல்லாம் உள்ள வச்சிருக்கேன், உள்ள இருக்க வேண்டியது எல்லாத்தையும் வடிகட்டிட்டான். வேற என்ன சொன்னாரு? வேற என்னமா பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு கேட்டா பாஸ்டர் ஞாபகம் இல்லை. எலி கதை தான் பாஸ்டர். ஐயோ பாஸ்டர் அது ஏன் கேட்குறீங்க? எது? செவிட்டு ஆவி. இப்ப நான் பிரசங்கம் பண்ணதில் எத்தனை பேர்ட்ட கேட்டு பாருங்களேன். வர்ஷினி கரெக்டா சொல்லிடுவியா? சொல்லிடுவியா? சொல்லவே சொல்ல முடியா? முடிஞ்ச உடனே பாரு, போங்கட தான் கேட்பேன். இப்போ கவனிங்க, நான் ஈஸியாக சொல்லலாம் நான் பிரசங்கிக்கிறத. ஏன்னா பாயிண்டாக தான் பேசுகிறேன் இல்லையா? ஊமை, அடுத்தது செவிடு, எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதான பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லாததை பற்றி பேசினா தான் நமக்கு பிரச்சனை இல்லையா? அடுத்தது செவிட்டின் ஆவி. இந்த செவிட்டாவி பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன பிரசங்கம் பண்ணினாலும் இது கேட்கவே செய்யாது. பைபிள்ல சொல்லியிருக்குமா, வினோதமாய் குழல் ஊதுனா கூட விரியம் பாம்பு முன்னுக்கு போய் நின்னுட்டு பிப்பி 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 இது ஆடலையே, சரி இந்த சைட்ல இருந்து அடிச்சு பார்ப்போம், பி 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 இங்க இருந்து அடிச்சு பார்ப்போம். இவன் இடுப்பு தான் வலிச்சு போச்சு. சைஸ் சைஸா நின்னு வினோதமாய் குழல் ஊதினாலும் செவட்டு வெறிய என்ன செய்யுமா? நீ எப்படிதான் குழல் ஊதினாலும் சரி நான் அடைச்சு வச்சுக்குவேன். இப்படி சிலர் இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? அதுக்கு பிசாசு சொல்லி கொடுப்பான். பாச பேசினது ஒண்ணுமே எனக்கு புரியல, ஒண்ணுமே புரியல. நான் என்ன கேட்கிறேன், யாராவது அப்படி சொல்லுவீங்களா? நான் உங்களுக்கு மண்வட்டி ஃபீடிங்கே கொடுக்கறது இல்லை, ஸ்பூன் ஃபீடிங் தான் கொடுக்கறது. குழந்தைகளை மடியில வச்சு எடுத்து கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி மண்வட்டி ஃபீடிங்கிறது உன் மூஞ்சில் பட்டாலும் சரி, உன் முகத்தில் பட்டாலும் சரி, உன் கண்ணில் பட்டாலும் சரி, உன் வாயில் போனாலும் சரி, இப்படி அள்ளி கொடுக்கறது. நான் அப்படி உனக்கு கொடுக்கல, நான் உனக்கு கொடுக்கறது ஸ்பூன் ஃபீடிங். ஆமென். கரண்டியில் எடுத்து சிந்தாம செதறாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன். உண்மையா சிஸ்டர்? புரியுதா? உங்கள்கிட்ட கேட்பேன் பிரசங்கம் முடிஞ்ச உடனே, நோட்ஸ் தொடப்படாது. என்ன சிஸ்டர் டென்சி சொல்லணும். இப்ப கவனிங்க, செவிட்டு விரியங்களா இருக்கக்கூடாது. எப்படிங்க? எதா இருக்கக்கூடாது? செவிட்டு விரியனா இருக்கக்கூடாது. கேட்கறது அப்படியே காதுல என்ன செய்யணும்? நல்லா படணும். ஆமென். புரியுதா? இந்த செவிடு கூட என்னைக்கு ஆகுமா? சங்கீதம் அது ஏசாயா 35:5 வாசிங்க, முடிச்சிருவோம். இவ்வளவுதான்.
இதோட முடிஞ்சது. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். எப்ப? 1000 வருட அரசாட்சியில. எப்படிங்க? 1000 வருட அரசாட்சியில ஆண்டவருடைய ஆளுகைக்கு உங்க காதை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த செவிட்டு காது மாறி ஆவிக்குரிய வசனத்தின் சத்தம் மட்டும்தான் உங்க காதுகள்ல எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். செவிட்டு ஆவி. என்ன ஆவிங்க? செவிட்டு ஆவி. இந்த ஆவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறை உள்ளவைகள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு சொல்லுகிறான், கர்த்தருடைய நிறைவான வசனங்கள் நமக்குள்ளே வரும்போது. ஆமென். இப்ப இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல, கேட்டீங்கல்ல வசனம்? கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். சரியா? இந்த வசனத்தை கேட்டிருக்கிறீங்களா? இதுதான் நிறைவுள்ளது. ஆமென். யோபு தெளிவா சொல்லி இருக்கிறாரு, கர்த்தருடைய வசனங்கள் நிறைவுள்ளவைகள். இந்த நிறைவான வசனங்கள் நமக்கு உள்ளே வரும்போது குறைவான இந்த செவிட்டு ஆவி, இந்த குருட்டு ஆவி, இந்த ஊமையின் ஆவி, இந்த அளக்களிக்கும் ஆவி, இந்த தாறுமாறுகளின் ஆவி, இவை அத்தனையும் சேர்ந்து கூட்டணி அமைச்சா கூட கர்த்தருடைய வசனத்தின் நிறைவுக்கு சமமாக முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நிறைவான வசனங்கள் நமக்குள்ள வரும்போது இந்த குறைவான ஆவிகள் நம்மை விட்டு என்ன செய்யும்? சொல்லுங்க. இந்த ஆவிகள் எல்லாம் யாரும் விரட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க. வசனமாக்கிய நிறைவு வரும்போது இது சைட்ல என்ன செய்யும்? தானாக ஓடி போய்விடும். தானாக என்ன செய்யும்? ஓடி போய் விடும். இந்த ஆவிகள் ஒன்றும், இந்த ஆவிகள்ல ஏதாவது ஒரு ஆவி நம்மை பாதித்தால் கூட நம்முடைய சரீரத்தை குறித்து உரிமை கொண்டாட ஒருத்தன் வந்துருமா? இந்த சரீரம் எனக்கு சொந்தம். இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். மோசே ஒரே ஒரு தப்பு தான் பண்ணா. அந்த ஒரு தப்பை வச்சே பிசாசு உரிமை கொண்டாடினான். நம்ம இப்ப பிசாசை பார்த்து சொல்லணும், உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற பிசாசே, உன்னிடத்திலே எனக்கும் என்னிடத்திலே உனக்கும் ஒன்றுமே கிடையாது. ஆமென். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாட்டி பரவாயில்ல, இனியாவது சொல்லுவதற்கு இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கழுவின் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புனிந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோம். நாங்கள் அலக்களிக்கப்பட அனுமதிக்க மாட்டோம். எஸ் லார்ட். உம்மையே நம்பி உள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் தினமும் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி எஸ் லார்ட். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை
பார்த்து சொல்லுங்க, உனக்கு சொந்தமான ஒன்று என்கிட்ட இல்ல. இதுவரைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கு இந்த வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பதன் மூலமாய் அவைகளை எல்லாம் இன்னைக்கு உனக்கு சொந்தமான எல்லாத்தையும் தூக்கி நான் வெளியே எறிகிறேன். உனக்கு சொந்தமான ஒன்று என்னிடத்துல இல்ல. மோசே கிட்ட உரிமை கொண்டாடினது போல என்னிடத்துல உரிமை கொண்டாடுவதற்கு உன்னுடையது ஒன்றுமே இனிமேல் என்னிடத்துல இருக்க முடியாது. ஊமையின் ஆவி என்னிடத்துல இருந்தது, செவிட்டு ஆவி என்னிடத்துல இருந்தது, தாறுமாறுகளின் ஆவி என்னிடத்துல இருந்தது, அலைக்கழிக்கும் ஆவி என்னிடத்துல இருந்தது, இன்னும் அநேக ஆவிகள் உனக்கு சொந்தமானவைகள் இருந்தது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உன்னுடையது ஒன்றுமே என்கிட்ட இருக்க முடியாது. எல்லாவற்றையும் நான் தூக்கி வெளியேறுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் என்னை விட்டு வெளியேறுகிறேன். உனக்கு சொந்தமான ஒன்றுமே என்னிடத்துல இருக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை போற்றுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்த தெய்வமே, இந்த அருமையான நேரத்துக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்ட வசனத்தை நாங்கள் ஆண்டவரே ஏதோ ஒன்றாக நாங்கள் நினைக்காதபடிக்கு, இதுல ஒரு காரியம் எங்களிடத்துல இருந்தாலும் பிசாசு எங்க மேல உரிமை கொண்டாடுவான் என்கிற பயத்தோடு இன்றைக்கு ஒரு தீர்மானமாய் நாங்கள் ஜீவிக்க, அவனுக்கு சொந்தமான ஒன்றும் எங்களிடத்தில் இல்லாதபடிக்கு எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபையை தாரும். கேட்ட வசனங்கள் அனுபவமாய் மாறட்டும். வசனங்களை கேட்டதோடு கூட மாத்திரமல்ல, இந்த வசனங்களை நாங்கள் கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபையை தாரும். இந்த வசனமே எங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற அந்த பிசாசுக்கு சொந்தமான ஒன்றும் இன்றிலிருந்து என்னிலோ எங்களிலோ எங்கள் சபையிலோ காணப்படாதபடிக்கு நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து தேவ வல்லமை வெளிப்படட்டும், நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் சந்தோஷமும் சகவாசமும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.